மேஷராசி என்பர்களே, தொடர்ந்து சந்திர பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திலே, அதுவும் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். தேவையற்ற செலவுகள் ஒரு பக்கம் பெருகி கொண்டிருக்கும். மறுபுறம் உங்களுடைய வருமானத்திற்கு சற்று மந்தமான ஒரு போக்கு காணப்படும். எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரவில்லை என்கின்ற மனக்கவலை இருக்கும். ஒரு வேலைக்கு இரு வேலை செய்கின்ற ஒரு சூழ்நிலை வரும். அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய தூரத்து உறவினர் மூலமாக சில நற்செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மனதில் நினைத்தபடி இந்த காரியங்களை செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். மனைவி வழியிலே சற்று கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்த சற்று சிரமமாக இருக்கும். மொத்தத்திலே இந்த நாள் உங்களுக்கு சற்று சிரமங்களை கொடுத்து பின்பு வெற்றியை தரும் நாளாக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கிற சனியினுடைய நட்சத்திரத்திலே இந்த சந்திர பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். திடீர் லாபங்களை கொடுத்து கொண்டிருப்பார். வருமானங்கள் தேவையான அளவுக்கு வந்து கொண்டே இருக்கும். புதிய முயற்சிகளிலே வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியங்களிலே வெற்றி காண்பீர்கள். சக மனிதனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள், உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக அனுசரணையாக இருப்பார்கள். பெண்கள் வழியிலே லாபங்கள் உண்டாகும். பெண்களுக்கு ஏற்றமான ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை வரக்கூடிய ஒரு நாள். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி என்பர்களே, குடும்பாதிபதி அவர் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பூர்வீக தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நாள். குடும்ப உறவுகள் மூலமாக உங்களுடைய தொழிலுக்கு தேவையான பக்கபலத்தை வளர்த்து கொள்வீர்கள். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மனக்கிளேசங்கள் மறைந்து மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாள். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக அனைத்து தொழில் செய்கின்ற ஒரு அன்பர்களுக்கும் வளம் உடைய ஒரு நாள். பெண்களுக்கு ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் வருமானத்தையும் ஈட்டி தருகின்ற ஒரு நாள். கடகராசி என்பர்களே, ராசிக்கு அதிபதி களத்திரஸ்தானாதிபதியான சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. உங்களுடைய குடும்ப உறவுகள் சுமூகமாகவும் உங்களிடத்திலே அனுசரணையாகவும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். பெண்களினாலே ஆதாயங்கள் பெருகும். தாய் வழி உறவினர் மூலமாக சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களிலே உங்களுக்கு கீழே வேலை செய்கின்றவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடப்பார்கள். மேலதிகாரிகளிடத்திலே பாராட்டும் பரிசும் பெறக்கூடிய வாய்ப்பு வரும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஏற்றமும் வளமும் பெறக்கூடிய ஒரு நாள். சிம்மராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். அஷ்டம ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். தொடர்ந்து சந்திராஷ்டமத்தினுடைய பிடியில் நீங்கள் இருந்தாலும் சங்கடங்களை எல்லாம் தாண்டி சில சாதனைகளையும் செய்வீர்கள். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைவதற்கு கடும் முயற்சி தேவைப்படும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு வர வேண்டும் என்றால் நன்கு கவனித்து படிக்க வேண்டும். இந்த நாளை சிறப்புடையதாக மாற்றிக்கொள்வதற்கு உங்களுடைய விடாமுயற்சியும் துணிச்சலும் தான் காரணம். கன்னிராசி அன்பர்களே, 7ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திரன் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பதிலே அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற கேதுவினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சில சமயங்களில் ஏற்றத்தையும் ஏமாற்றத்தையும் சேர்த்து தரும். ஒரு புறம் வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு புறம் தேவையற்ற குழப்பங்களும் இருக்கும். குடும்ப உறவுகளிடத்திலே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்.
குறிப்பாக கணவன் மனைவி உறவுக்குள்ளே அனுசரித்து போவது மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை பெற்றுத்தருவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு அனுசரணையான ஒரு நாள் இது. மாணவர்களுக்கு சிறப்புடைய ஒரு நாள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு வளமும் ஏற்றமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு நாள். துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிற சுக்கிரனுடைய ஆதிக்கமும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கிற சனியினுடைய ஆதிக்கமும் சந்திரனுடைய சஞ்சாரத்தினாலே நன்கு வலிமை பெறுகிறது. அந்த வகையிலே உங்களுக்கு ஆரோக்கியத்திலே சற்று சீரமைப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நோய்க்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம், இப்படி ஒரு தொல்லை உடம்பிலே இருந்து கொண்டே இருக்கின்றது என்கின்ற அந்த நினைப்பிலே அந்த நினைப்பு நீங்கி அதுக்கு சரியான பரிகாரத்தையோ மருத்துவத்தையோ தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். உங்களுக்கு இதனால் வரைத்த தொல்லைகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குறிப்பாக உடல் உபாதைகள் நீங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் தங்களுடைய கணவனிடத்திலே அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. சக மனிதனிடத்தில் சற்று எச்சரிக்கையோடு பழக வேண்டும். மொத்தத்தில் இந்த நாள் எச்சரிக்கையும் அதே சமயத்தில் உங்களுக்கு அனுகூலங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். விருச்சிக ராசி என்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திர பகவானுடைய சஞ்சாரம், அதே சமயம் உங்களுக்கு ராசியில் இருக்கிற சனி பகவானுடைய சஞ்சாரம், இது உங்களுடைய குடும்ப உறவுகளை முறைப்படுத்தவும் குடும்ப உறவுகளிடையே ஏற்படுகின்ற பூசல்களை நீக்குவதற்குண்டான வாய்ப்பையும் பெற்றுத்தரும் நாள். உங்களுடைய பிள்ளைகள் பிரிந்திருந்தால் அவர்கள் உங்களுக்கு ஒன்று சேருவார்கள். பிள்ளைகள் மூலமாக வருமானங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு நாள். ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரும் நாள். பெண்களுக்கு ஏற்றம் கூட வரக்கூடிய ஒரு நாளாகவும் மாணவர்களுக்கு தங்களுடைய ஆசிரியரிடத்திலே பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு தெய்வத்தின் அருளை பெற்றுத்தரும் நாள். தனுர் ராசி என்பர்களே, தனாதிபதியான சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார். உங்களுக்கு அவர் அஷ்டமாதிபதி. வெளி இடங்களிலிருந்து வரக்கூடிய பண வரவுகள் உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும். பேங்க்கில் லோனோ மற்றதோ அல்லது யாரிடமாவது கடன் கேட்டிருப்பது அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுடைய பொருளாதாரம் தேங்கி இருக்கிறது, கொடுத்த கடன் வரவே இல்லை, இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு தன வரவுகளை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட சுகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது நம்முடைய சொஃபாஸ்டிகேஷன் லைஃப், உங்களுடைய சுகமான ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள், வண்டி வாகன வியாபாரங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள். அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, அதாவது தாயுடைய உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு நாள். மகர ராசி அன்பர்களே, தைரிய வீரிய ஸ்தானத்திலே உங்களுடைய ராசிக்கு அதிபனான சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே அவர் சஞ்சரிக்கப் போகிறார். அந்த வகையில் உங்களுக்கு வளமும் ஏற்றமும் பெறும். அதற்கு பிறகு அவர் சஞ்சரிக்கக்கூடிய புத பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு ஏற்றமும் வளமும் பெறும். ஆக சந்திரன் உங்களுக்கு சங்கடங்களை நீக்கி சந்தோஷத்தை கொடுத்து வருமானத்தை கொடுத்து உங்களுடைய மன வலிமையை அதிகப்படுத்தி புதிய நண்பர்களை கொடுத்து இப்படி பல வகையில் உங்களுக்கு ஏற்றத்தை செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெண்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நாள். கும்பராசி என்பர்களே, ராசிநாதன் சனி பகவானுடைய சஞ்சாரமும் 7ஆம் வீட்டில் இருக்கிற குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலனை பெற்றுத்தரப்போகிறது. அது மட்டுமல்லாமல் 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிற சந்திரன் தனஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுக்கு நல்லதொரு வருமானங்களை பெற்றுத்தரப்போகிறார். தொழில் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு உங்களுடைய வேலையாளர்களுடைய உதவி கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் சில அந்தஸ்துகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதார ஆதாயங்களை பெருக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் மூலமாக லாபமும் பெண்களுக்கு எதிர்பார்த்திருந்த ஆபரண சேர்க்கைகளும் மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்திடக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்கிறது. மொத்தத்தில் உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். மீனராசி என்பர்களே, உங்களுடைய
ராசிநாதனுடைய சஞ்சாரம், பூர்வ புண்ணியாதிபதியான சந்திரன் தொடர்ந்து புதனுடைய நட்சத்திரத்திலே பிரவேசிக்க போகிறார். அந்த வகையிலே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராசியில் இருக்கிற கேதுவினுடைய தொல்லைகள் குறைந்து அந்த மனக்குழப்பங்கள் நீங்கி மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாளை மாலைக்கு மேல் உங்களுடைய மனம் தெளிவடைந்து எதிர்பார்த்திருந்த காரியங்களை நீங்கள் அனுகூலமான பலனை பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் செய்யலாம். சற்று பொறுமையுடன் இருந்தால் அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும். பெண்களுக்கு ஏற்றமுடைய ஒரு நாள் என்று சொல்லலாம். மாணவர்களும் தங்களுடைய படிப்பிலே சிறந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் சங்கடங்கள் குறைந்து சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நாள்.